வணக்கங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சுடுவது எப்படி. அதாவது ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் தேங்காய் வந்து சுடுறாங்க, ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி தேங்காய் சுடுறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய மாட்டேங்குது. அப்படி தெரியாமல் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தேங்காய் சுடுவது எப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காய் நல்லா எலசாக வாங்கிக்கோங்க. வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டதுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கடையில் வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸு விற்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, அவல், எள், வெல்லம், அரிசி, அப்புறம் வந்து பருப்பு, பாசிப்பருப்பு, இது எல்லாமே இருக்குது. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலவையாக வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்களே வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கலவை நான் வந்து இப்போ பிளேட்டில் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பிளேட்டில் இருக்க அந்த கலவையெல்லாம் எடுத்து இப்போ வந்து இந்த மாதிரி ஓட்டைக்குள்ளார போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டைக்குள்ளார போடணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போடுங்க. ஒரு அரை கைப்பிடி வர அளவுக்கு ஒரு 3 டைம் போடுங்க. போட்டதுக்கப்புறமா போட்டிங்களா, இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் ஊற்றணும். சரிங்களா? அதே மாதிரியே மறுபடியும் வந்து இதே மாதிரி கொஞ்சம் ஃபில் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் நிறையா கூட தண்ணி ஊற்றிக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஃபில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா, ஓட்டை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அதெல்லாம் உள்ளே இறங்கும். ஓட்டை ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா உங்களால் வந்து உள்ளே போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். அப்புறம் வந்து உள்ளே வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு அரை தேங்காவை வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் இதே மாதிரி, ஏன்னா நம்ம இப்போ அரை இது உள்ளே பாருங்கள், தெரியுதுங்களா? சொல்ல வெளிச்சொல்லதுனால தெரியல. உள்ளே வந்து ஒரு இது வரைக்கும் தண்ணி இருக்குது, ஊற்றிருக்கேன். அதனால் நீங்கள் இது எல்லாமே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. இதில் இருக்க பிளேட்டில் இருக்கிறதுல ஒரு பாதி இதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தது வந்து இன்னொரு தேங்காவும் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரியே அதே மாதிரியே செஞ்சுருங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஃபுல்லாக இன்க்ரீடியன்ட் இது வரைக்கும் வந்துருச்சு. தண்ணியும் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, எல்லாம் போட்டிருக்கேன். முக்கால்வாசி தான் போட்டிருக்கேன், ஃபுல்லாக போட்டுறாதீங்க. முக்கால்வாசி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. ஒரு அரை மணி நேரம் அது மாதிரி ஊற வச்சிங்கன்னா, ஊற வச்சதுக்கப்புறமா, ஏன்னா உள்ளே இருக்க அந்த அவல், அரிசி எல்லாம் ஊறி வரும்போது நம்ம எந்த அளவுக்கு இருக்குன்னு மறுபடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டு தண்ணியும் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கணும். அதிலேருந்து நம்ம வந்து ஊற்றுவோம். இங்கே பாருங்கள், இப்படி தாங்க குச்சி இருக்கும். இந்த குச்சியில் வந்து மஞ்சள் தடவிக்கோங்க. கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும் இந்த குச்சி. அது வந்து சொருக முடியல, அதனால் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து மைதா மாவு வச்சு இது பண்ணலாம், கோதுமை மாவு வச்சு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அப்போ தான் வெளியே வராது. கொஞ்சம் சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உள்ளே வந்து தண்ணியோடு சேர்ந்து அது கொதிக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் கலரில் வர வரைக்கும் அதை வேக விடணும். அதான் உள்ளே இருக்கும். இதை வந்து நம்ம தேங்காவோடு சேர்த்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். பாய்.